நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் நம்ம கதையோடைய ஹீரோ. இவன் ஒரு நாள் தீவில் மாட்டிக்கிறான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு நூடுல்ஸ் பாக்கெட் கிடைக்குது. அதை சாப்பிட்லான்னு பார்க்குறப்ப அதில் மசாலா தான் இருக்குது. இதை இன்றைக்கி சாப்பிட்டே தரணும்னு சொல்லிட்டு அது நிறைய திணையெல்லாம் எடுத்து அதை அரைக்கலான்னு பார்க்குறான். அதை அரைச்சி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி பார்க்குறான். மாவாக வரும்னு பார்த்தா அதுக்கு கையில் வருது, களிமண் மாதிரி இருக்குது. சரி தூங்கிடுவோம், அதெல்லாம் சாப்பிட முடியாது தூங்குறான். அதுலேயும் நூடுல்ஸ் வந்து கனவுல வருது. திடீர்னு குருவி சத்தத்தை கேட்டு எழுந்திரிக்க பார்க்குறப்ப அங்கே எச்சம்லாம் இருக்குது. இது நிறைய விதைகளெல்லாம் இருந்திருக்கும் சோளங்களை. ஏன் நம்ம நடக்கூடாதுன்னு அதை சுரண்டி அது நட்டு வைக்கிறான். முட்டியால் தோண்டி நட்டு பார்க்குறான். ஒரு நாள் பார்த்தா சின்னோண்டு செடியாக இருக்குது. இன்னொரு பார்த்தா சோளம் சின்னோண்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே எப்படியாச்சும் நான் நூடுல்ஸ் சாப்பிட போனேன், ருசியான நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரு நாள் நூடுல்ஸ் படிக்கிறதுக்கு இந்த சோளத்தை எடுத்து நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றிக்கிறான். அதை அரைச்சி நல்லா சப்பையாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கேன் மூடி வச்சுட்டு நல்லா அறுத்து அவன் எடுத்த மசாலாவை போட்டு அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றான். அதை சாப்பிட்டோன்னே அவனுக்கு ஒரே அழுவையாக வருது. ஏன்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். இருந்து என்ன தெரியுது, உணவுகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப்.